பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா 2:8 அடியேன் வாசிக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு பாதுகாப்பின் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் உங்கள் மீது கை போட வேண்டும் என்று நினைத்தாலும், ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னை தொடுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்ணின் மணியை அவர்கள் தொடுகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. எவ்வளோ ப்ரொடெக்ஷனா நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமேன், ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறபடினால நீங்கள் எந்த சூழ்நிலையை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, எனக்கு ஏதாவது நடக்குமா, யாராவது எனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா, ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பின் தேவனாக இருக்கிறார். உங்களை தொடரவங்க யாரானாலும் சரி, அவர்கள் என்னை தொட வேண்டும், முதலாவது என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். பாருங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வரும்பொழுது அப்படிதான் தேவன் அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்களை தொட வந்த பார்வோனை கிட்ட நெருங்க விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அவர்களை வழி நடத்தி வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. சோ ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், யுத்தத்தை குறித்து நீ பயப்படாத, இந்த யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன், நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன். பின்னதாக ஓடி வருகிற பிசாசின் கிரியைகள் ஆகட்டும், எல்லா பொல்லாத கிரியைகள் ஆகட்டும், வானமரத்தில் பொல்லாத ஆவின் சேனைகளின் கிரியைகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் எதிர்க்கிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக அவர் முன் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை உங்களுக்காக அவர் முன்னெடுக்கிறார், உங்களுக்காக அவர் முன் செல்லுகிறார். பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட தேவனாகிய கர்த்தர் வாக்கிய கொடுத்திருப்பார், உங்களுக்கு விரோதமா யாராவது எழுந்தாங்கன்னா அதை குறித்து பயப்படாதீங்க. ஒருவேளை செய்வினை பண்ணியிருப்பாங்களோ, மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ, விரோதமான காரியங்கள்லாம் நடந்திருக்குமோ அப்படின்ற தேவையற்ற குழப்பத்துக்கு மத்தியிலையும் போகாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 23:23 யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல இந்த காலை வேளையில சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. எந்த துஷ்ட மிருகங்களும் உங்களை எந்த சூழ்நிலையும் அழித்து போடுவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக முன்னெடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். தம் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பாதுகாப்பின் தேவனாக இருந்து நம்மளை பத்திரப்படுத்தி இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும் வரைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆணித்தனமா அவ்வளோ ஊர்ஜிதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை தொடரவங்க என் கண்ணின் மணியை தொடுகிறவர்கள். அப்ப என்னை தொட்டதுக்கு அப்புறம் தான், என்னை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வர முடியும். ஸோ தேவனாகிய கர்த்தருக்கு மீறி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. உங்களுடைய பயத்தை எல்லாம் பிசாசனம் விதைச்சிட்டு போயிருக்கிறான். உங்க இருதயத்தில் பயங்கரமான பயத்தை விதைச்சிருக்கிறான், தேவையற்ற குழப்பத்தை கொடுத்துருக்கிறான், தேவையற்ற பயத்தை கொடுத்துருக்கிறான். இது என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இதை எப்படி நம்ம முடிப்போமோ, பயமா இருக்கே என்று இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு பயத்தினாவே உங்களுக்கு மத்தியில் கொடுத்துருப்பான். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதிரிகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். நீங்கள் சும்மா இருந்தால் மாத்திரம் போதும். ஆவியானவர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். நீங்களே உங்களை விசுவாசிக்கணும், நீங்களே உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ளணும். ஆண்டவர் இவ்வளவு அழகா வசனம் கொடுத்திருக்கிறாரே. சோ நாம தேவனை நோக்கி அல்லவா பார்க்கிறோம். நிச்சயமா என்னை தொடுவதற்கு முன்பதாக ரட்சகரை தொட வேண்டும் அவர்கள் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் விசுவாசித்து தைரியத்தோட நீங்க கடந்து போங்க. எங்கன்னாலும் கடந்து போங்க. அது வியாபாரமாகட்டும், இல்ல தேவையான இடங்களுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிற இடங்கள்ல ஒருவேளை பயம் இருந்தா பரவாயில்ல, நீங்க பயத்தை தூக்கி போட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். ஆமென், ஹல்லேலூயா. சோ எந்த விஷயமானாலும் சரி, அந்த காரியத்துக்கு முன்பதாக என் தேவன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட காரியங்களை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பார். என் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழே வந்த உங்களுக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆகையால இந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். ஆமென், ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் பயத்தோடு ஆண்டவரே வேற எதையாவது குறித்து குழப்பத்தில் இருந்தா எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிற ராஜா, இவங்களை பின்தொடர்கிற எல்லா ஆவிகளையும் நிர்மூலமாக்குகிறேன். எல்லா பயத்தையும் எடுத்து போடுகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில இந்த பிள்ளைகளை நீர் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் விலக்கி காத்தருளுங்க. இந்த நாட்கள் உம்முடைய தெய்வீக கரம் இவளோடு கூட இருப்பது
கொடுப்பதாக. விசேஷமாக முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உஷ்ண காலங்களில் எந்த பாதிப்போ எந்த விதமான பலவீனமோ இந்த சரீரங்களை தாக்காதபடி அப்பா நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் தயவாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதி விக்கினங்களை விலக்கி காத்தரலும். யாரெல்லாம் இந்த வேளையில் ஜுரத்தோடு இந்த பிரசங்கத்தையும் ஆண்டவரே ஜெபத்தையும் கேட்கிறார்கள், ஒரு பூரண சுகம் இப்பொழுது சரீரத்தை நிரப்பட்டும். எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.